ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க ஆளுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? டக்குன்னு சந்தா ஏந்திரிச்சு ஹிந்தியில ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்" அப்படின்னு தான் சந்தா சொல்லியிருக்காங்களாட்டுக்கு. இத கேட்ட உடனே எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அதே நேரத்தில ஹிந்தி தெரியாத நம்ம பல்லவன், சேரன் இவங்க யாருக்குமே புரியவே இல்ல நிலாவுக்கு ஆரம்பத்தில. அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் ஷாக் ஆயி சண்டை போடுறத விட்டுட்டு, அப்படியே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தாவ பார்க்க ஆரம்பிச்சர்றாங்க. அது மட்டும் இல்ல, என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா சேரன் தான் அப்படின்னு வேறயா ஹிந்தியிலேயே நம்ம சந்தா சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன, நம்ம சந்தாவோட அப்பா நேரா சேரன் கிட்ட வந்து சேரனோட சட்டைய பிடிச்சு உழுக்கு உழுக்குன்னு உழுக்குறாப்புல. சேரனுக்கும் ஆரம்பத்துல ஒண்ணுமே புரியவே இல்ல. அவன் சொல்றது உண்மையா? அப்படின்னு சொல்லி கேட்கறாப்புல. அப்ப சந்தா சேரன பார்த்து ஆமான்னு சொல்லுன்னு சைகை காமிக்க, நம்ம சேரனும் ஆமா அப்படின்னு சொல்லிடுறாப்புல. கொஞ்ச நேரத்துல நம்ம நிலாவுக்கு மட்டும் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிடுச்சாட்டுக்கு. நிலா அமைதியா இருக்கிறாங்க. சண்டைய விட்டுட்டு இப்ப வேற மாதிரியான சண்டை, பேச்சுவார்த்தை போய்க்கிட்டு இருக்கு. எல்லாருமே நம்ம சந்தாவோட அண்ணங்கிட்ட போய் சண்டை போடுறாங்க. "நீ உன்னால தான் இது எல்லாமே வந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் என்ன, நம்ம சேரன், சந்தாவோட அப்பா, அதுக்கப்புறம் சந்தாவோட மாமா, அனீஸு இவங்களுக்குள்ள வாக்குவாதம் பெருசா போய்க்கிட்டு இருக்கு. இவங்க என்ன சண்டை போடுறத விட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் சந்தர்ப்பம். நம்ம வா சந்தானிய கூப்பிட்டுக்கிட்டு ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லி, நம்ம சோழன், பாண்டி, பல்லவன் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. "கொஞ்சம் பொறுங்க, பொறுங்க" அப்படின்னு நிலா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நிலாவுக்கு தான் தெரிஞ்சிடுச்சு இல்லையா? இதுக்கப்புறம் கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. "ஏன் நீ ஏன் இப்படி சொல்றீங்க? இதுதான் சந்தர்ப்பம். மறுபடியும் கல்யாணத்த பண்ணி வச்சிட போறாங்க" அப்படின்னு சொல்ல, "கண்டிப்பா இதுக்கப்புறம் இப்ப கல்யாணம் நடக்காது" அப்படின்னு நிலா சொல்ல, "அது எப்படி உறுதியா சொல்றீங்க?" அப்படின்ன உடனே, "ஆமா, சந்தா தான் கன்சீவா இருக்கால்ல. அதுக்கப்புறம் எப்படி கல்யாணம் நடக்கும்? சந்தா கன்சீவ் ஆகுறதுக்கு காரணமே உங்க அண்ணன் தான்" அப்படின்னு சோழன் கிட்ட சொன்ன உடனே, நம்ம சோழனால இத நம்பவே முடியல. "நான்லாம் நம்ப மாட்டேன். அண்ணன்லாம் இப்படி பண்ணவே பண்ணாது" அப்படின்னு சோழன் சொல்ல, அதுதான் சோ உங்க அண்ணனே வந்து பார்த்தீங்கன்னா, சந்தாவோட அப்பாகிட்ட ஆமான்னு சொன்னுச்சுல்ல, அப்புறம் என்ன? அப்படின்னு நிலா சொல்ல, அதுக்கப்புறம் தான் நெனச்சு பார்க்குறாப்புல, ஆமால்ல அண்ணன் அப்படிதான் சொன்னுச்சு. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தா உண்மையாலுமே கன்சீவா தான் இருக்கு அண்ணனால அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சர்றாங்க. அண்ணனா இப்படி பண்ணுனது? அப்படின்னு எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, நெனச்ச மாதிரியே கல்யாணம் நடந்துருச்சு. கொஞ்ச நேரம் மாப்பிள்ளை வீடு தகராறு பண்ணாலும், அதுக்கப்புறம் அங்கருந்து கெளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? வேற வழியே இல்ல. நம்ம சேரனுக்கும் சந்தாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நாளைக்கு வீட்டுக்கு வாங்க, எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சேரன் கிட்ட அவங்க ஃபேமிலி சொல்லுது. சந்தாவோட அண்ணன் வந்து சொல்றாப்புல, "எதுக்கு நாளைக்கு? இப்பவே அனுப்பி வைங்க" அப்படின்னு கேட்க, "பேசாம அதான் கல்யாண மண்டபம் இங்கேயே இருக்குல்ல, இதே இடத்துலயே சந்தாவுக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரலாம்" அப்படின்னு சோழன் சொல்லியிருக்கிறாப்புல. நாளைக்கு அதுதான் நடக்கப் போகுது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.